நாரதரை காட்டார். சமத்குமாரன் உனக்கு என்னெல்லாம் தெரியும்னா, நட்சத்திர வித்யாம், க்ஷத்ர வித்யாம், வேத வித்யாம், சஸ்திர எல்லாம் தெரியும்னார். சகலமும் தெரியும் எனக்கு. முழுவ சொல்லுன்னா மந்திரவிதேவாஸ்மி நாத்மவிது. மந்திரங்கள்லாம் தெரியும், பரமாத்மா தெரியாது எனக்கு. பகவான் எனக்கு தெரியாதுன்னா நாரதர் உட்காரு சொல்றேன். உடனே ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து பகவத் ஸ்வரூபத்தை எடுத்து குட்டி விட்டார். இதை ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு சேலத்துக்கு சமீபத்தில் வந்தபோது சொன்னார். அப்புறம் ஒரு லெட்டர் எழுதினேன். இது மாதிரி சாந்தோக்கியத்தில் இருக்கிற ஒரு ரத்னத்தை எடுத்து வாரி வாரி அரைச்சேலே யாரு இப்படி சொல்ல முடியும்னு நேரமும் சொன்னேன். அப்புறம் லெட்டரும் எழுதினேன். அப்படி இல்லாம கேவலம் மந்திரம் போராது, மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை வேணும். தேவதா பிரசாதம் இல்லாம ஜீவிக்க முடியாது. இது பர்யந்தம் ஏதோ நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்த வேகம் ஓடிட்டு இருந்திருக்கு. இன்னமே மந்திரபலம் இல்லாம ஜீவிக்க முடியாது. யாரு எதை வேணுமோ பண்ணுவான். அப்படிப்பட்ட காலம் இது, கோரமான காலம். எதையும் பண்ணுவான். தெய்வபலம் இல்லாம நாம் இன்னமே ஜீவிக்க முடியாது. தெய்வத்தினுடைய அருள் சேவை. அதுக்கு எப்படி எப்படி யாரால சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் சொல்ல வந்த கிரந்தம் தான் மகாபாரதம்.